மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து வந்திருந்த உற்சவ மூர்த்திகளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மாசி மகத்தை முன்னிட்டு வைத்திக்குப்பத்தில் கடற்கரையில் 129ஆம் ஆண்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், மயிலம் முருகன் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர், கௌசிக பாலசுப்பிரமணியர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சாமிகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதில் புதுச்சேரி மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட சாமிகளை தரிசனம் செய்ய பக்தர்கள் திரண்டதால் வைத்திக்குப்பம் கடற்கரையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மாசிமகம் திருவிழாவில் பங்கேற்க பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்ததால் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாசி மகத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேலும் நகை திருட்டு மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா மூலம் பறக்கும் கேமரா மற்றும் 3 உயர் போலீஸ் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து கண்காணித்தனர்.